வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. காடுகளும் மலைகளும் சோலைகளும் வனங்களாக இருப்பதின் காரணமாக இங்கே வனவிலங்குகள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வனவிலங்குகள் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் இன்னும் விவசாய நிலங்களிலும் நாசப்படுத்தும் பணியோடும் சாலைகளிலே வந்து வாகனங்களை நிறுத்துவதும் மக்களுக்கு தொல்லைகளை தருவதும் இருந்து வருகிறது. இது போன்ற ஒரு நிகழ்ச்சி கோத்தகிரி அருகே குஞ்சப்பனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பலாமரங்கள் பலாக்காய்கள் காய்த்து தொடங்கிவிட்டன. இதனை உண்பதற்காக சமவெளி பகுதியிலே இருந்து காட்டு யானைகள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூர், அருமங்காடு இன்னும் அதனை சுற்றி இருக்கின்ற பகுதிகளிலே முகாமிட்டிருக்கிறது. இதுபோல நேற்றைய முன்தினம் இரவு குஞ்சப்பனை இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் ஆண் காட்டு யானை சாலையின் குறுக்கே நின்று கொண்டு வருகின்ற வாகனங்களை எல்லாம் அச்சப்படுத்தியது. இதனால் வாகன ஓட்டிகள் சற்று தொலைவிலேயே வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக நின்று கொண்டார்கள். தங்கள் ஓட்டி வந்த கார்களையும் இருசக்கர வாகனங்களையும் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு அச்சமடைந்து அவர்கள் சற்று தூரம் சென்று நின்று கொண்டார்கள். இதனை அடுத்து யானை ஒரு காரின் அருகிலே வந்து பிளறியது, சத்தமிட்டது. இது அந்த காரினுடைய கண்ணாடியையும் அடித்து தாக்கியது என்றும் இதனால் மக்கள் அச்சமடைந்தார்கள். இதனை அடுத்து இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. நீண்ட நேரம் அதே பகுதியில் சுற்றித் திரிந்த காட்டு யானை பின் வனப்பகுதிக்கு சென்றது என்றும் இதனால் கார் ஓட்டி வந்தவர்கள், இருசக்கர ஓட்டி வந்தவர்கள் என்னும் வாகன ஓட்டிகள் சற்று நிம்மதி அடைந்து தங்களது வாகனத்தை எடுத்துச் சென்றார்கள் என்று தெரிவித்தார்கள். ஒன்றும் வராது, பின்னாடி நிறுத்தலாம். நான் பார்த்துக்கிறேன். இதை பார்த்த பிறகாவது வனத்துறையினருக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு தொல்லை தரும், விவசாய நிலங்களுக்கு நாசப்படுத்தும், வாகனங்களை சேதப்படுத்தும், போக்குவரத்திற்கு இடையூறு தரும் யானைகளை இவர்கள் காட்டுப்பகுதியில் விரட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார்களா, குமிக்கி யானையை கொண்டு வந்து இதை விரட்டுவார்களா என்று சமூக நல ஆர்வலர்களும் இன்னும் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் என அனைவரும் வனத்துறையினரே கோரிக்கையாக வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்து இந்த சிறப்பு செய்திகளை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் மற்றும் நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை படம் பிடித்து நமது நகர்வள பகுதியில் கோத்தகிரி குஞ்சப்பனை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூபில் இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்